கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகள் தொடர்கின்றன. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரதமர் மோடி வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நிலையில் பிரதமர் மீது புகார் அளிக்க அக்கட்சியினர் பேரணியாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் நோக்கி சென்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களுடன் நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் விவரம். வணக்கம். இந்தியாவில் 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடியினுடைய பேச்சானது இந்திய அளவில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. பெரும் சர்ச்சையை அடுத்து எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் பல்வேறு இடங்களில் போராட்டங்களையும் எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்து இருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தோர் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் அந்த பேசிய விஷயங்களை குறிப்பிட்டு தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் பல்வேறு முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மீது புகார் அளிப்பதற்காக பேரணியாக வள்ளூர் கோட்டத்திலிருந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு பேரணியாக வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரை சந்தித்து புகார் அளிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தேர்தல் ஆணையத்திலும் அதே போல் காவல் நிலையங்களில் கூட எதிர்கட்சி தரப்பு காங்கிரஸ் அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சி தரப்பினர் பிரதமர் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தொடர்ந்து அவர் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது என்ற விஷயங்களை வலியுறுத்தியும் தேர்தல் ஆணையத்திலும் அதே போல காவல் நிலையங்களிலும் ஏற்கனவே புகார்களை அளித்து இருக்கிறார்கள். இதற்கிடையே இன்றைய தினம் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் போராட்டங்களில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தோர் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு வருகை தந்து இங்கு புகார் அளிப்பதற்காக பேரணியாக வருகை தந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் நாட்டினுடைய சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டு பேசியிருப்பார். உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பார். இதற்கிடையே அவரினுடைய பேச்சானது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாகவும் அதே போல மக்களை முக்கியமாக இந்து முஸ்லிம் மக்களிடையே வன்முறையை தூண்டும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டு பல்வேறு கண்டனங்களை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களிலும் புகார் அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.